விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐபிஎல்லின் இன்னும் ஒரு முக்கியமான போட்டி சிஎஸ்கே மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையில் நிறைவுக்கு வந்திருக்கிறது. எல் கிளாசிக்கோ என்று அழைக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு ஆட்டமாகத்தான் இந்த ஆட்டம் ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது. கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் இந்த இரண்டு அணிகளும் விளையாடுகின்ற போட்டி என்று சொன்னால் ரசிகர்களுக்கு பெரு விருந்து படைக்கும் என்பதில் எதுவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இந்த மகேந்திர சிங் தோனி, அது மாத்திரமல்லாமல் ரோஹித் சர்மா இவர்கள் ஆடிய ஆட்டங்கள், இவர்களுக்காக போட்டிகளை பார்த்து ரசித்த வரலாறுகள், இவர்களெல்லாம் முன்னாள் தலைவர்கள் என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போதுதான் இந்த கால்பந்தாட்டத்திலே உங்களுக்கு தெரியும், பார்சிலோனா மற்றும் ரியல் மேட்ரிட் கழகங்கள் ஆடுகின்ற போட்டியை எல் கிளாசிக்கோ என்று சொல்லி ரசிகர்கள் அழைப்பது வழமை. இதே போன்றுதான் ஐபிஎல்லினுடைய எல் கிளாசிக்கோ என்று சொன்னால் இந்த பரம வைரிகளான சென்னையும் மும்பையும் விளையாடுகின்ற போட்டிகளை தான் ரசிகர்கள் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் ஐபிஎல் எல் கிளாசிக்கோ என்று சொல்லி இந்த ஆட்டம் பார்க்கப்படுகிறது. ரோஹித் தலைவராக இருந்து, அதே போன்று தோனி தலைவராக இருந்து இரண்டு அணிகளும் முட்டி மோதிய ஆட்டங்கள் இன்று வரைக்கும் ரசிகர்கள் மனங்களை ஆட்கொண்டிருக்கின்றன. ஆனால் இப்போது இந்த மும்பையும் சென்னையும் ஆடுகின்ற ஆட்டங்கள் அவ்வளவு ஆக்ரோஷமான ஆட்டங்களாக இல்லை. இறுதியாக 6 ஆட்டங்களிலே சென்னையும் மும்பையும் விளையாடிய ஆட்டங்களிலே 5 ஆட்டங்கள் சிஎஸ்கே வசமாகி இருக்கிறது என்பது உதிரி தகவலாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ருத்ராஜ் கெய்க்வாட் தலைமையிலே இறுதியாக 3 போட்டிகளில் அவர் மும்பைக்கு எதிராக 3லுமே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதும் சுட்டி சொல்லக்கூடிய விஷயம். இப்படி சென்னையினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் வலுவாகத்தான் இருக்கிறது. மும்பைக்கு என்ன நடந்தது? கடந்த போட்டியில் தான் மாஸ் கம்பேக் கொடுத்தார்கள். அந்த கம்பேக்கை பொறுத்தவரையில் பெரிய அளவிலே பார்க்கப்பட்டது. 99 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி. திலக் வர்மா சதமடித்தார். மும்பை 99 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி. இன்று சஞ்சு சாம்சன் சதம் அடித்திருக்கிறார். சென்னை அணி 101 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி. சென்னையினுடைய ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக ஓட்டங்கள் வித்தியாசத்திலே புறப்பட்டிருக்கின்ற வெற்றியாக இந்த வெற்றி பார்க்கப்படுகிறது. இது சென்னைக்கும் மும்பைக்கும் இடையில் இடம்பெற்ற 40வது போட்டி. இந்த 40வது போட்டியிலே 19வது வெற்றியை சென்னை அணி தனதாக்கி இருக்கிறது. ஹெட் டு ஹெட்டிலே மும்பை தான் அதிகமாக இருக்கிறது. 21 வெற்றிகள் மும்பைக்கு கிடைத்திருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. சென்னை அணியினுடைய வீரர் சௌத்ரி, முகேஷ் சௌத்ரியினுடைய தாயார் கடந்த சனிக்கிழமை தான் மரணமாகி இருந்தார். தாயாரனுடைய இறுதிச் சடங்கிலே பங்கேற்றுவிட்டு பாருங்கள், இந்த போட்டியிலே இவர் விளையாடி இருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பை காட்டியிருந்தார். முதலாவது ஓவரிலேயே குவிண்டன் டி கோக்கை ஆடுகளம் விட்டு அகற்றியிருந்தார். குவிண்டன் டி கோக்கு இது 3வது ஆட்டம். முதலாவது போட்டியில் டி கோக் சதமடித்து அசத்தி இருந்தவர் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. டி கோக் நின்றிருப்பாராக இருந்தால் இன்று மும்பைக்கு வெற்றியும் இலகுவாக கிடைத்திருக்கும் என்பதும் எல்லோருடைய கணிப்பும். அதிகமாக இன்று அகில் ஹுசைன் பேசப்பட்டிருந்தார். இந்த ஐபிஎல்லினுடைய சிறந்த பந்துவீச்சு பிரதியாக இந்த அகில் ஹுசைனுடைய இந்த பந்துவீச்சு தான் பார்க்கப்படுகிறது. மொத்தம் 17 டாட் பால்கள் வீசியிருந்தார். 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இந்த அகில் ஹுசைன் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. மேற்கிந்திய இதேபோலுடைய சுழற் பந்து வீச்சாளர். இவர் ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. இந்த இடதுகை சுழற்பந்து வீச்சாளருடைய பந்து வீச்சிலே தான் ஆடி போயிருந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. 4 ஓவர்கள் 14 டாட் பால் 17 ஓட்டங்களை கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அகில் ஹுசைன் விளையாடிய 3 ஆட்டங்கள் 3லுமே சென்னை அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது சிறப்பு தகவல். அகில் ஹுசைனுடைய ஒரு ட்வீட்டை பார்க்க கிடைத்தது. இவர் 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இடம்பெற்ற காலகட்டங்களிலே உங்களுக்கு தெரியும், அப்போது கோல்டன் போல் விருதை வென்றிருந்தவர் ரவீந்திர ஜடேஜா. அந்த காலகட்டங்களிலே அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஒரு ட்வீட் இட்டிருந்தார். ஒரு நாள் இவரை போல் நான் வருவேன் என்பது தான் ரவீந்திர ஜடேஜாவினுடைய இந்திய சீருடையிலான ஒரு ஜெர்சியோடு ஒரு படத்தை போட்டு நான் வருவேன் என்று சொல்லி, கிட்டத்தட்ட ரவீந்திர ஜடேஜா இல்லாத நிலையில் ஜடேஜாவினுடைய சாயலிலேயே பந்து வீசுகின்ற ஒரு இடதுகை சுழற்பந்து வீச்சாளரான அகில் ஹுசைன் ஜடேஜாவினுடைய இடத்தை நிரப்பி சென்னைக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னதான் 14.4 கோடிக்கு பிரசாந்த் வீரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சுழற்பந்து வீச்சாளரை சென்னை பெற்றாலும் அவ்வளவு பிரதான இம்பாக்டை கொடுக்கவில்லை இந்த தொடரிலே. ஆனால் அகில் ஹுசைன் விளையாடிய 3 ஆட்டங்களிலும் 3லும் இப்போது சென்னை அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஒன் டே ஐ வுட் லைக் டு பிகம் எ பிளேயர் லைக் ஹிம் என்று சொல்லி ஒரு ட்வீட் இட்டிருந்தார். ஜடேஜாவை டேக் செய்து என்பதும் கவனிக்கத்தக்கது. அகில் ஹுசைன் இப்படி பல வரலாற்று சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ருத்ராஜ் கெய்க்வாட்டை பொறுத்தவரையில் ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லியிருந்தார், நாங்கள் இந்த போட்டியிலே வெற்றி பெறுவதற்கு ஆசைப்பட்டோம். ஏனென்றால் இந்த
முகேஷ் சௌத்ரிக்கு அவருடைய அர்ப்பணிப்புக்காக ஒரு வெற்றி எங்களுக்கு தேவைப்பட்டது என்று சொல்லி இருக்கிறார். மும்பைக்கு எதிராக சென்னை வீரர் ஒருவர் சதமடித்த வரலாறுகள் இல்லை. மும்பைக்கு எதிராக மும்பை மைதானத்திலே வைத்து ஒரு வீரர் கிட்டத்தட்ட 18-19 சீசன்களாக இந்த 2 அணிகளும் விளையாடி வருகின்ற போது 19வது சீசனிலே தான் ஒரு வீரர் சதமடித்திருக்கிறார். சேட்டன் சஞ்சு சாம்சன் அடித்தால் சதம் தான் அடிப்பேன் என்று சொல்லி அதகலம் புரிந்து கொண்டிருக்கிறார். இது இந்த தொடரிலே இவருக்கு 2வது சதமாக அமைந்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் சஞ்சு சாம்சன். மிக பெரும் தொகை கொடுத்து இவரை சென்னை அணி பெற்றுக் கொண்டதற்கான பலாபலனை இவர் சென்னைக்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற எந்த பேட்டரும் 40க்கும் அதிகமான ஓட்டங்களையே பெறாத நிலையில் மும்பையில் வைத்து சம்பவம் செய்ய சஞ்சுவின் சதம் உதவி இருக்கிறது. அபினவ் முகுந்த் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இந்த இந்தியா T20 உலக கிண்ணத்திலே வென்ற பல வீரர்கள் ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மெகா டூர்னமெண்ட், ஒரு பிக் டூர்னமெண்ட் ஒன்றிலே பங்கேற்று விட்டு ஒரு குறுகிய கால இடைவெளியில் இவர்கள் IPL பங்கேற்கின்ற போது அவர்களுடைய மென்டலி பிசிக்கலி இவர்கள் ஸ்ட்ரென்த் ஆவதற்கு கால அவகாசம் தேவை. அந்த கால அவகாசம் இல்லாமல் தொடர்ந்து இவ்வாறான பெரிய பெரிய போட்டிகளில் விளையாடி கொண்டிருப்பது தான் அவர்கள் தடுமாறுவதற்கு காரணம். சூரியகுமார் யாதவ், இப்போது சிவம் துபே உள்ளிட்ட பல வீரர்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிவம் துபேயை பொறுத்தவரையில் இந்த 7 போட்டிகளிலே வெறுமனே 128 ஓட்டங்களை தான் பெற்றிருக்கிறார். ருத்ராஜ் கெய்க்வாட் 7 போட்டிகளிலே 104 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். இப்படி சென்னையினுடைய மிக முக்கியமான வீரர்கள் தடுமாறுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. ருத்ராஜ் அறிமுகமானதிலிருந்து 10 ஆட்டங்களிலே சென்னை மும்பை அணிகள் விளையாடி இருக்கின்றன. 7 சென்னை ஜெயித்திருக்கிறது என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். இறுதியாக 2 அணிகளும் விளையாடி இருக்கின்ற 6 ஆட்டங்களிலே 5 ஆட்டங்கள் சென்னை அணிதான் வெற்றிருக்கிறது என்பதும் இன்னும் ஒரு சிறப்பு தகவலாக இருக்கு. சஞ்சு சாம்சன் அடித்திருக்கின்ற இந்த சதம் என்பது இந்திய வீரர் ஒருவர் T20 கிரிக்கெட்டிலே அடித்திருக்கின்ற அதிகபட்ச 2வது சதம். விராட் கோலி 9, அபிஷேக் சர்மா 9. இப்போது ரோஹித் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் தலா 8 T20 சதங்களை விளாசி இருக்கிறார்கள் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. இன்று, அதாவது விடிந்திருக்கின்ற இந்த நாள் சச்சினுடைய பிறந்த நாள். சச்சினுடைய பிறந்த நாள் மும்பை வென்றிருந்தால் எப்படி கொண்டாட்டமாக இருந்திருக்கும். ஆனால் சச்சினால் கொண்டாட முடியாத அளவிற்கு சென்னை அணி மிகப்பெரிய ஒரு சாதனையை அங்கே மும்பை மைதானத்தில் வைத்து புரிந்திருக்கிறது. ஒரே ஆண்டிலே 2 சதங்கள் அடித்த IPL வீரர்கள் வரிசையிலே விராட் கோலி 2016 மற்றும் 23 ஒரே ஆண்டிலே 2 சதங்கள் அடித்தார். அதே போன்று ஷிகார் தவான் 2020 இவ்வாறு 2 சதம் அடித்தார். லக்னோவுக்காக 2022 லோகேஷ் ராகுல் 2 சதம், 2023 குஜராத்துக்காக சுப்மான் கில் 2 சதம். இப்போது எங்கள் சஞ்சு சாம்சன் சென்னைக்காக இந்த ஆண்டிலே 2 சதங்களை ஒரே ஆண்டிலே விளாசி இருக்கிறார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கதாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். இப்படி ஏராளமான சாதனைகள் இந்த IPL போட்டியிலே புரியப்பட்டிருக்கிறது என்பது நினைவுபடுத்தத்தக்கது. ஸ்கோர் விவரங்களை பார்த்துவிட்டு வரலாம். பவர் பிளேயை சென்னை அணி சரியாக பயன்படுத்துகிறது. ஆனால் அதற்கு பின்னர் மிடில் ஓவர்ஸ்லேயே சென்னை அணி ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருக்கிறது. கடந்த போட்டியிலும் கூட முதல் 10 ஓவர்களிலே 110 ஓட்டங்கள் பெறப்பட்டன. முதல் 10 ஓவர்களிலே 70க்கும் அதிகமான ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தன என்பதும் கவனிக்கத்தக்கது. ஒற்றை வெற்றியோடு எப்படி மும்பை இந்தியன்ஸ் அணி இறுதி இடத்திலே தடுமாறிக் கொண்டிருந்த அணி மும்பை இந்தியன்ஸ் அணி 7வது இடத்துக்கு வந்திருந்ததோ, இதே மாதிரி இந்த ஒற்றை வெற்றியோடு 8வது இடத்தில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5வது இடத்துக்கு வந்திருக்கிறது. இப்போது 3வது இடத்தில் இருக்கின்ற அணிக்கும் 5வது இடத்தில் இருக்கின்ற சென்னை அணிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. அதாவது RCBக்கும் சென்னை அணிக்கும் இடையில் ஒரே ஒரு வெற்றி வித்தியாசம் தான் இருக்கிறது. சென்னை அணி பிளே ஆஃபுக்கான ரேஸிலே நான் இருக்கிறேன் என்பதை சென்னை அணி காண்பித்திருக்கிறது வலுவாக. பஞ்சாப் அணி 5 வெற்றிகளோடு முதலிடம், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 5 வெற்றிகளோடு 2வது இடம், RCB மற்றும் சன்ரைசர்ஸ் ஆகிய அணிகள் தலா 4 வெற்றிகள். அடடா, சென்னை 7 போட்டிகள் 3 வெற்றிகளோடு 5வது இடத்துக்கு வந்திருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகளும் தலா 3 வெற்றிகள். ஆனால் சென்னையை விட ஒரு போட்டி குறைவு. மும்பை இப்போது 8வது இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறது. 7 போட்டிகள் 2 வெற்றிகள். லக்னோ 9,
KKR 10வது இடத்தில் இருக்கின்றன. ஸ்கோர் விவரங்களை விரைவாக பார்த்துவிட்டு வரலாம். நீண்ட நேரம் பேசிவிட்டோம் போல் இருக்கிறது. 207 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இந்த போட்டியிலே ஸ்கோர் விவரங்களை பொறுத்தவரையில் சஞ்சு சாம்சன் மட்டும்தான் சதம் அடித்து, அதாவது அதிக ஓட்டங்களை பெற்றிருந்தார். மற்றவர்கள் யாரும் 40 ஓட்டங்களை தானும் தாண்டவில்லை. ஆட்டமிழக்காத 101 ஓட்டங்கள், 6 சிக்சர்கள், 10 பவுண்டரிகள். அதுவும் 17-18வது ஓவர்களிலே ஸ்ட்ரைக் பெரிய அளவிலே சஞ்சு சாம்சனுக்கு கிடைத்திருக்கவில்லை என்பதும் துரதிருஷ்டவசமானது. ருத்ராஜ் கெய்க்வாட் 22, சஃப்ராஸ் கான் 14, உர்வில் பட்டேலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தால் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஷியோம் துபே 5, டிவால் பிரேவிஸ் 21, கார்த்திக் சர்மா 18 ஓட்டங்கள், ஜெமி ஓவர்டன் 15, 207 ஓட்டங்கள் பெறப்பட்டது. ஜஸ்பிரீத் பும்ரா 31 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட். ஹார்திக் பாண்டியா 2 ஓவர்கள் 38, ஹசன்ஃபார் 25க்கு 2. பும்ராவும் ஹசன்ஃபாரும் அருமையாக வீசியிருந்தார்கள். மிச்சல் சாண்டனர் 4 ஓவர்கள் 44 ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட். இவர் பிடியெடுப்பை, கார்த்திக் சர்மாவினுடைய பிடியெடுப்பை எடுக்க முற்பட்டு உபாதைக்குள்ளாகி இருக்கிறார். கன்க்ளூஷன் சப்பாக ஷார்துல் தாக்கூர் அணிக்குள்ளே வந்திருந்தார். ஆகவே அடுத்தடுத்த போட்டிகளிலே மிச்சல் சாண்டனர் விளையாடுவாரா என்பதும் கேள்விக்குரியது. அஸ்வினி குமார் 4 ஓவர்கள் 37 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். சென்னையை மிடில் ஓவர்ஸிலே இவர் தடுமாற செய்திருந்தார். குவிண்டன் டிகாக் 7, டனிஷ் மெலவர், ரோஹித் சர்மா இல்லாத நிலையில் ஆடுகளம் வந்திருந்தார். ஆரம்ப வீரராக கோல்டன் டக் முறை மூலமாக ஆட்டமிழந்தார். நமன்தீர் 0. முதலாவது ஓவரிலே அகில் ஹுசைன் 1 விக்கெட், 2வது ஓவரிலே முகுல் சௌத்ரி 1 விக்கெட் என்று சொல்லி அடுத்தடுத்த ஓவர்களிலே முதல் 3 ஓவர்களிலே 3 விக்கெட்டுகளை சென்னை தகர்த்தது. சூரியகுமார் யாதவ் 30 பந்துகளில் 35, திலக் வர்மா 29 பந்துகளில் 37, பாண்டியா 1, ஷெஃபன் ரதர்ஃபோர்ட் 0, ஷார்துல் தாக்கூர் 6. இப்படியே விரைவாக நடையை கட்டியிருந்தார்கள். 11 ஓட்டங்களுக்கு, அதாவது 3வது ஓவரிடம் இருக்கின்ற போது 11 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை மும்பை இழந்திருந்தது. 85 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள், 87 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகள், 100 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகள், 104 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆனது மும்பை இந்தியன்ஸ். அகில் ஹுசைன் 17 ஓட்டங்களுக்கு 4, முகேஷ் சௌத்ரி 31க்கு 1, நூர் அகமது இவர் ஒரு இடதுகை பந்து வீச்சாளர், ஏற்கனவே பிளேயிங் 11லே தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற ஒரு வீரர். 23 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஜெமி ஓவர்டன், குஜர்பீத் சிங், இதே போன்ற அன்சுல் கம்போஜ், பாருங்கள் எல்லா வீரர்களும் விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார்கள். சென்னை பயன்படுத்திய 6 வீரர்களும் விக்கெட்டுகளை கைப்பற்றி இருந்தார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. வாழ்த்துக்கள். சென்னை தங்களுடைய பவர் பிளேயிலே 73 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 2 விக்கெட்டுகள் இழக்கப்பட்ட நிலையில் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. சென்னை அணியை பொறுத்தவரையில் மிகச்சிறப்பாக இன்றைய நாளிலே சென்னை விளையாடி இருந்தது. அதாவது 4 ஓவர்களிலே 24 பந்துகளிலே சென்னை அணி 50 ஓட்டங்களை பெற்றிருந்தவையும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். சென்னையினுடைய சிறப்பான செயற்பாடு இன்று சென்னைக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது. மும்பை அடுத்த போட்டியிலே கம்பேக் கொடுக்கிறதா என்று பார்க்கலாம். நான் தில்லியம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.